Hello everyone. Welcome to VV Infotech. இந்த வீடியோல விண்டோஸ்ல டாக்கர் யூஸ் பண்ணி ஓடோ எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு கூகுள் குரோம்ல போய் டாக்கர் டெஸ்க்டாப் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் டாக்கர் டெஸ்க்டாப் ஆன் விண்டோஸ் அப்படிங்கிற பேஜ்குள்ள போய்க்கோங்க. இந்த பேஜ்ல டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒன்னை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இங்க டிஃபால்ட்டா இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் டிக்ல வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்ப டாக்கர் எல்லா ஃபைல்ஸையும் அன்பேக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இந்த டாக்கர் யூஸ் பண்றதுனால எல்லா சிஸ்டம்லயும் ஓடோ ஒரே மாதிரி ரன் ஆகும். எந்த இஷ்யூஸும் இல்லாம எந்த வெர்ஷன் டிஃபரன்ஸும் இல்லாம ஒரே மாதிரி ஓடோ ஒர்க் ஆகும். அதுக்காக தான் நம்ம டாக்கர் யூஸ் பண்ணி ஓடோ இன்ஸ்டால் பண்றோம். இப்ப டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிஸ்டம் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணோம். ஸோ க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணோடனே டாக்கர் டெஸ்க்டாப்ங்கிற அப்ளிகேஷன் இங்க ஷோ ஆகும். இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணோம்னா இந்த மாதிரி பேஜ் வியூ ஆகும். இங்க வந்து கண்டெய்னர்ஸ்லாம் ஷோ ஆகும். இந்த பேஜ்ல நம்ம ஓடோ இன்ஸ்டால் பண்ணோடனே இங்க தான் கண்டெய்னரா நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ ஓடோ எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓடோ இன்ஸ்டால் பண்றத நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் வெப்சைட்ல பிளாகா போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க இதை ரெஃபர் பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஸ்டெப் 1 செக் டாக்கர் வெர்ஷன். நம்ம இன்ஸ்டால் பண்ண டாக்கரோடைய வெர்ஷனை செக் பண்றதுக்கு இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இங்க டாக்கர் வெர்ஷன்ங்கிற அந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. இப்ப டாக்கர் கம்போஸ் ஆகுற வெர்ஷன் என்னங்கிறது செக் பண்ணிக்கலாம். டாக்கர் கம்போஸ் வெர்ஷன் v5.0.1ங்கிறது வந்துருச்சு. இப்ப நம்ம டாக்கரை கரெக்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். WSL அப்படின்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். அப்போ WSL யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸ்குள்ள லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்படி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளுடைய டாக்கர்ல நம்ம ஓடோவை ரன் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் கமாண்டை நம்ம ரன் பண்ணிக்கலாம். WSL இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுடைய விண்டோஸ்குள்ள உபுண்டு லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ உபுண்டு டவுன்லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் உபுண்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ்குள்ளேயே லினக்ஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்க இங்க உங்களுடைய யூனிக்ஸ் யூசர் அக்கௌண்ட்னு கேக்குது. உங்களுடைய யூனிக்ஸ் யூசர் அக்கௌண்ட் நீங்களே ஒரு நேம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம விண்டோஸ்குள்ளேயே லினக்ஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இதுலயே இப்போ நம்ம உபுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நீங்க எக்ஸிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் WSL ஓட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்னு வந்துருச்சு. டிஃபால்ட் வெர்ஷனும் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் WSL அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ WSL ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓடோ இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ ஃபைல்ஸ்ல போய் ஓடோ டாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க வந்து ஓடோ டாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து ஒரு YAML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி இந்த கீழே இருக்க கண்டென்ட்டை அதில் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணி நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஓடோ டாக்கர்ங்கிற ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கிட்டேன். இதுல நம்ம வந்து இப்போ ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்றோம். இப்போ இந்த ஃபைலுக்கு நம்ம டாக்கர் கம்போஸ்னு நேம் வச்சுக்கோங்க. டாக்கர் -compose .yaml. இந்த ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்க
இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க இந்த ஃபைல. இதுல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய ஃபைலோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஓடோ டாக்கர் டைரக்டரி அப்படின்னு சொல்லி நம்ம ஓடோ டாக்கர்னு இப்போ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டோமா, இது அதுக்குள்ள ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிரும். அதே மாதிரி கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபோல்டரும் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும் இந்த YAML ஃபைல நம்ம வந்து ரன் பண்ணும்போது. அப்போ டாக்கர் கம்போஸ் டாட் ஒய்ஏஎம்எல்ங்கிறத இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஃபைலு. நெக்ஸ்ட் ஓடோ பிஜி பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இங்க நான் ஓடோ பிஜி அண்டர்ஸ்கோர் பாஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல்ல நம்மளுடைய போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்க்கு ஒரு பாஸ்வேர்ட் நம்மளே கொடுத்துக்கலாம். இப்போ இங்க பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன இருக்குன்னா இங்க வெர்ஷன் 3.1 அப்படிங்கிறது வந்து டாக்கரோடைய வெர்ஷன் வந்து நம்ம இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்க வெப்னா ஓடோ அப்ளிகேஷன் தான் இங்க வெப்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த வெப்குள்ள ஓடோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டாக்கர்ல இமேஜா வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம இங்க இப்படி ஓடோ கோலன் லேட்டஸ்ட் அப்படின்னு போட்டோம்னா லேட்டஸ்டான ஓடோ வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு கொடுத்து இதுல வந்து நம்ம டிபின்னு கொடுத்துறோம் நம்மளுடைய டேட்டா பேஸ். இப்போ டேட்டா பேஸ்க்கு நீங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா டிபின்னு கொடுத்து நம்ம போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரீஸ்டார்ட் ஆல்வேஸ் நம்ம எப்போல்லாம் ரீஸ்டார்ட் கொடுக்குறோமோ அப்போல்லாம் ஒவ்வொரு டைம் டாக்கர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ போர்ட்ஸுங்கிறதுல வந்து நம்ம 8069 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல இருக்க லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்க 8069ங்கிற போர்ட். நெக்ஸ்ட் இருக்க 8069ங்கிறது டாக்கருக்குள்ள இன்டர்னலா ரன் ஆகுற போர்ட் நம்பர். நெக்ஸ்ட் வால்யூம்ஸ். டாக்கர்ல வந்து வால்யூம்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஓடோல இருக்க ஃபைல் ஸ்டோர் இதெல்லாம் வந்து ஒரு வால்யூமா கிரியேட் ஆகும். வெப் டேட்டாஸ் எல்லாம் ஒரு வால்யூமாவும், போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் எல்லாம் ஒரு வால்யூமாகவும் கிரியேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ./config /etc இந்த ரெண்டு லைன் வந்து பைண்ட் மவுண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது நம்மளுடைய சிஸ்டம்லயும் இந்த ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். இதுல வந்து நம்ம போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் பாஸ்வேர்டு வந்து இங்க ஒரு ஃபைல கொடுத்துருக்கோமா அதோடைய பாத் நம்ம இங்க கொடுத்துறோம். சீக்ரெட்ஸ்ங்கிறது வந்து போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் பாஸ்வேர்டுக்கு நம்ம வந்து டாக்கருக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம். ஸோ இப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல வந்து போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎலோட டிபிக்கு ஒரு நேம் போஸ்ட்கிரஸ் நம்ம கொடுத்துறோம். போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎலோட பாஸ்வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபைல்ல கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிடுறோம். போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎலோட யூசருக்கு வந்து நம்ம ஓடோ அப்படின்னு நேம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பிஜியோட டேட்டா நம்ம கிரியேட் பண்ற டேட்டா பேஸ் எல்லாம் இந்த ஸ்டோரேஜ்ல இந்த பாத்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம ரீஸ்டார்ட் ஆல்வேஸ் அப்படிங்கறது கொடுத்துறோம். இப்போ இங்கேயும் நம்ம வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்றோம். ஆக்சுவலா இந்த கண்டெய்னர்ல வந்து ரெண்டு வால்யூம் கிரியேட் ஆகும். ஒன்னு வந்து வெப் அது வந்து ஃபைல் ஸ்டோர் அதெல்லாம் வந்து அதுல இருக்கும். அதே மாதிரி வால்யூம்ஸ் இந்த டிபியோட வால்யூம் வந்து ஓடோ டிபி டேட்டா அப்படிங்கிறது வந்து டேட்டா பேஸ் எல்லாம் ஒரு வால்யூமா இருக்கும். அந்த டேட்டா பேஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த பாத் வந்து டாக்கருக்குள்ள இந்த பாத் இருக்கும். இதை வந்து நீங்க மவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது கீழே நம்ம வால்யூம்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்க இந்த கண்டெய்னர்ல இருக்க ரெண்டு வால்யூம். இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம இதே ஃபோல்டருக்குள்ள வச்சு தான் நம்ம ரன் பண்ணணும். இப்போ நான் வந்து இதே ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். நான் என்னோட சிஸ்டம்ல D::க்குள்ள இந்த ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ சிடி நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் ஓடோ அண்டர்ஸ்கோர் டாக்கர் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ள போயிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்க வந்து ஸ்டெப் 4 பாத்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ் அப் -d இப்படி இந்த கமாண்டை போட்டு நம்ம ரன் பண்ணணும். இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்டை ரன் பண்ணும்போது வந்து இப்போ இங்க நம்மளுக்கு ஷோ ஆகும் ஓடோ லேட்டஸ்ட் போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட் இதை டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும்போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெர்ஷன் மாறதுனால ஒவ்வொரு சிஸ்டம்ல வரும், ஒரு சிஸ்டம்ல வராது. இந்த மாதிரிங்கிற இஷ்யூலாம் இல்லாம எல்லா சிஸ்டம்லயும் ஒரே மாதிரி ஓடோ வந்து ரன் ஆகும். இந்த டாக்கர் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இதோட டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடும். நம்ம இதே நார்மலா விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருந்தா இப்போ போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் எல்லாமே சோர்ஸ் இன்ஸ்டாலேஷன் மீன்ஸ் நம்ம எல்லாமே தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணணும்.
ஓடோ ஓடோட கோடிங்க கிட்டப்ல இருந்து க்ளோன் பண்ணணும் லைக் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். இதே நம்ம டாக்கர் யூஸ் பண்ணா இந்த ஒரே கமாண்ட் தான் நான் இப்ப ரன் பண்ணேன். இதுலயே இதோட டிபெண்டன்சிஸ் போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் எல்லாமே இதுவே இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து டாக்கர் ஓடோவை ரன் பண்ணி காட்டிடும். இப்போ ஓடோவோட கண்டெய்னர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க டாக்கருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு. ஓடோ டாக்கர் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் பேர்லயே ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 வால்யூம்ஸ் நம்ம அந்த கோடிங்ல கொடுத்த மாதிரியே டேட்டாபேஸ் ஒரு வால்யூம் ஆகும், ஓடோவோட அப்ளிகேஷன் வந்து ஒரு வால்யூமாவும் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இது கிரியேட் ஆகிடுச்சு கண்டெய்னர். நம்ம இப்போ போய் கூகுள் குரோம்ல போய் நம்ம இப்போ சர்ச் பண்ணலாம். இப்போ இங்க நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8069 அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஓடோ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க இப்போ நீங்க உங்களுடைய ஆல்ரெடி இருக்க டேட்டாபேஸை ரீஸ்டோர் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓடோட ஃபோல்டருக்குள்ள போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆட் ஆன்ஸ் கான்ஃபிக் அப்படிங்கிற 2 ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி இங்க கொடுத்த மாதிரி இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இந்த 2 ஃபோல்டர் வந்து மவுண்ட் ஆயிருக்கு. இப்படி மவுண்ட் ஆகி இருந்தா இந்த மவுண்டோட மீனிங் என்ன அப்படின்னா நீங்க இப்போ இதுல போய் இந்த ஆடான்ஸ் ஃபோல்டர்ல போய் நீங்க இப்போ ஆடான்ஸ் போட்டுக்கலாம். ஆடான்ஸ் போடுறது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தீங்க அதுல டெவலப் பண்ணிக்கிட்டே கோடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க ரெஃப்ரெஷ் ரன் பண்ண இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் மவுண்டோட மீனிங். இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். நான் இங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். டேட்டாபேஸ் நேம் விவி இன்ஃபோடெக்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அட்மின் போட்டுக்கிறேன். கண்ட்ரி இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம். இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதே நீங்க இந்த டாக்கரை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படிங்கிற இந்த ஸ்டெப் ஃபைல இருக்க இந்த கமாண்டை ரன் பண்ணீங்கன்னா டாக்கர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓடோ உங்களுக்கு இந்த போர்ட்ல ஷோ ஆகாது. அதே மாதிரி டாக்கரை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக்கர் கம்போஸ் ரீஸ்டார்ட் வெப் அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா டாக்கர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிரும். இந்த எல்லா கமாண்டையும் நம்ம இதே ஃபோல்டருக்குள்ள வச்சு தான் ரன் பண்ணணும். இதே இதோ நம்ம ஓடோட லாக் ஃபைல் பார்க்கணும்னா டாக்கர் கம்போஸ் லாக்ஸ் மைனஸ் எஃப் இந்த ஸ்டெப் 7ல இருக்க இந்த கமாண்டை ரன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய லாக் ஃபைல் ஷோ ஆகும். இப்போ நம்ம இந்த டேட்டா பேஸ்க்குள்ள போய்க்கலாம். நான் சேல்ஸ் மாடியூல் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய அந்த ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைல்குள்ள odo.confங்கிற ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்மின் பாஸ்வேர்ட் நம்ம இப்போ கொடுத்தது வந்து என்கிரிப்ட் ஆகி இங்க ஜென்ரேட் ஆகியிருக்கும். இப்போ இங்க நம்ம ஆடான்ஸோடய பார்த்து கொடுத்துக்கலாம். ஆடான்ஸ் பாத் ஈக்குவல் டுன்னு கொடுத்து நம்ம இந்த ஸ்லாஷ் எம்டி எக்ஸ்ட்ரா ஆடான்ஸ் எங்கேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டாக்கர் கம்போஸ் டாட் ஒய்ஏஎம்எல் அப்படிங்கிற ஃபைல்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடான்ஸோடைய லோக்கல் பாத்து தான் இது. நம்மளுடைய டாக்கருக்கு தெரிஞ்ச பாத் வந்து ஸ்லாஷ் எம்டி, இதுதான் நம்மளுடைய டாக்கருடைய பாத்து. நம்மளுடைய டாக்கருடைய கண்டெய்னருக்குள்ள இந்த பாத்து தான் இருக்கு. ஸோ இந்த பாத்து தான் நம்ம காப்பி பண்ணி இங்க odo.conf ஃபைல்ல ஆடான்ஸ் பாத் ஈக்குவல் டுன்னு அந்த பாத்து தான் நம்ம கொடுக்கணும். உங்க சிஸ்டமுடைய லோக்கல் பாத் கொடுத்தீங்கன்னா டாக்கருக்கு வந்து தெரியாது. ஸோ நீங்க இதுதான் இதோடைய பாத்தா நீங்க கொடுக்கணும். இதே மாதிரி ஓடோக்குள்ள நீங்க எங்க பாத் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து இந்த டாக்கருக்குள்ள இருக்க ஓடோ கண்டெய்னர்ல இருக்க பாத் மட்டும் தான் கொடுக்க முடியும். லோக்கல்ல இருக்க பாத் நீங்க கொடுக்க முடியாது. இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆட் ஆன் போடுறேன். என்னுடைய ஆட் ஆன் ஃபோல்டருக்குள்ள போய் நான் இப்போ வந்து ஒரு ஆட் ஆன் போடுறேன். இப்போ இந்த ஆட் ஆன்ஸ் ஃபோல்டர்ல நான் விவி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற மாடியூல் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நம்ம வந்து டாக்கரை ரீஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு வந்து டாக்கர் கம்போஸ் ரீஸ்டார்ட் வெப். இப்போ டாக்கர் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓடோல போய் அப்டேட் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஓடோக்குள்ள போறேன். இப்போ இந்த டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆப் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மாடியூல் இங்க வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ நம்ம மாடியூல் இங்க வந்துருச்சு. இப்போ நம்ம ஆட்-ஆன்ஸ் ஃபோல்டர் வந்து கரெக்டா லிங்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூலை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த மாடியூல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாடியூல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓட லாக் ஃபைல் செக் பண்ணலாம். இந்த லாஸ்ட் கமாண்ட் டாக்கர் கம்போஸ் லாக்ஸ் மைனஸ் எஃப் இதை வந்து இங்க நம்ம ரன் பண்றோம். இப்போ இங்க அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க டாக்கர் கம்போஸ் லாக்ஸ் மைனஸ் எஃப் அப்படின்னு கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாக் ஃபைல் இங்க ஷோ ஆகும். இப்போ நீங்க டாக்கர் வந்து ஓவர் டைம் நீங்க சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போதோ டாக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுறதுக்கு நீங்க இங்க செட்டிங்ஸ்ல ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். இங்க செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனேபிள் பண்ணாதான் நீங்க எப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பெல்லாம் டாக்கர் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். உங்களுக்கு ஓடோ ஃபுல் டைம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நீங்க எப்போ வந்தாலும் டாக்கர் வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓடோ வந்து உங்களுக்கு போர்ட்ல ரன் ஆகும். இப்போ நம்ம டாக்கர் யூஸ் பண்ணி ஓடோ ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஓடோட ஃபோல்டர்ஸ்ல நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்க இப்போ DB-1 இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த வால்யூம் உள்ள போனீங்கன்னா இதுல வியூ ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இது ஒரு வால்யூமாவும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இதுல கிரியேட் ஆயிருக்கும். நீங்க இங்க வால்யூம்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வால்யூமாவும் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதுல இருக்க ஃபைல்ஸ்ல நீங்க என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறத வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஆனா அந்த ஃபைல்ஸ்குள்ள இருக்க கண்டென்ட் நீங்க வியூ பண்ணி பார்க்க முடியாது. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை வந்து உங்களுடைய லோக்கல் பாத் கொடுத்து நீங்க வந்து இதை மவுண்ட் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி இங்க நீங்க இமேஜஸ் இதுல போய் பார்த்தாலும் இங்க வந்து ஓடோ போஸ்ட்கிரஸ் இந்த ரெண்டுமே இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதுவும் உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். இந்த கண்டெய்னர்ஸ்லயே நீங்க எந்தெந்த ஃபைல் மட்டும் மவுண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கலாம். இந்த வியூ ஃபைல்ஸ்லயே பைண்ட் மவுண்ட்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இந்த பிஜி பாஸ்வேர்டுங்கிறது தான் நம்ம வந்து டேட்டா பேஸ்ல வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம் இந்த டேட்டா பேஸ் கண்டெய்னர்ல. அதே மாதிரி இப்போ ஓடோ அப்ளிகேஷன் இந்த வெப்லயும் நம்ம என்ன ஃபைல்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம். இங்க வியூ ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா பைண்ட் மவுண்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஓடோ அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளதான் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு. அதே மாதிரி ஆடான்ஸ் நம்ம ஆடான்ஸ் போடுறோம்ல அந்த ஃபோல்டரும் நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎலோட பாஸ்வேர்ட் அதுவும் நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மவுண்ட் பண்ணியிருக்கோம்னு காட்டுது. இதே மாதிரி நீங்க வந்து ஓடோட டேட்டா பேஸ் ஃபைல் ஸ்டோர் இது எல்லாமே நீங்களும் மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம டாக்கர் யூஸ் பண்ணி ஓடோ சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.